மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. ஆமா, அண்ணா அதை இன்னைக்கு மேடையில சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க எந்த மொழி, இப்ப நான் எனக்கு வந்துட்டு ஹிந்தி வேண்டாம், எனக்கு மலையாளம் படிக்கணும் அப்படிங்கும் போது அது என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் படிச்சுக்கலாம். அதாவது எங்கள் தளபதி மட்டும் தான் சிஎம். கூட்டணிக்கு வரவங்கள நாங்கள் கூட்டணியில் பங்கு ஆட்சி தரோம் தளபதி சொல்லிடுறாங்க, மாநாட்டு சொல்லிடுறாங்க. அவர் எனக்கு தனியாக தானே இருப்பாரு. இப்போ வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லவே இல்லை, உண்மையாவே இல்லவே இல்லை தான். இன்னைக்கு தளபதி அவர்களுடைய ஸ்பீச் எப்பவுமே தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில், அரசியல் ஆட்சியாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். தளபதி பேசின பேச்சு இன்னும் அதிகமாக தான் ஆர்வம் காட்டிச்சாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. மெசேஜ் வந்து எங்களுக்கு தேவையானது வந்து அவர் கரெக்டாக கொடுத்துட்டாரு. ஒரு வருடம் சொல்லுங்க, ஒரு எழுச்சி வரும், அது யாராலுமே தடுக்க முடியாது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க வேணா பாருங்க, அந்த எழுச்சி வந்ததுக்கு அப்புறம் யாராலுமே தடுக்க முடியாது. வெற்றி நம்ம கொண்டாட போறோம். அவர் சொல்ற விஷயம் கெட் அவுட் மோடி கிடையாது, கெட் அவுட் டிஎம்கே கிடையாது, கெட் அவுட் ஏடிஎம்கே கிடையாது, கெட் அவுட் யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா 2026 ஆட்சி தான். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். எங்க தலைமையிலான கூட்டணி மட்டும் தான் வரும். எங்க தளபதி சிஎம் இருக்கிறது தான் போயிடும். நாங்க மொத்தம் அதை சொன்னாரு பாருங்க, 40 தொகுதி 50 தொகுதி வாங்குறது நாங்க இங்க வரல. எல்லாம் இளம் பசங்க சொன்ன மாதிரி எல்லாம் கீழே இடத்துல இருந்து வந்திருக்கோம். எல்லாம் கண்டிப்பா எங்களோட தலைமையில தான் நாங்க போவோம். இன்னொருத்தவங்க போய் அவங்க கீழே மேல போறது நாங்க போக மாட்டோம். கண்டிப்பா 26ல ஒரு எழுச்சி நடக்கும். அது யாராலுமே தடுக்க முடியாது. அது இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணா என்ன முடிவு எடுத்தாலும் அது எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் கரெக்டான டிசிஷன் தான் எடுப்பாருன்னு எங்களுக்கு தோணுது. அதனால அவர் கரெக்டாக தான் எடுப்பாரு. அவரோட டிசிஷன் தான் எல்லாமே. தமிழகத்தில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்றது எல்லாம் இது அரசியல் நோக்கர்கள், மூத்த அரசியல்வாதிகளுடைய பேச்சு அப்படின்றது எல்லாமே இந்த திமுக அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி வீடியோக்கள், மூத்த பத்திரிகையாளர்களை கையில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய வேலைகள் தானே தவிர்த்து. எங்கள் அண்ணன் எங்களுக்கு தனியாக இருந்தால் எங்களுக்கு பெருமை. எங்கள் அண்ணன் தனியாக இருந்தால் எங்களுக்கு பெருமை. அவர் தனியாக போட்டாலும் வெற்றி தான் தெளிவா. என்றைக்குமே அவர் வெற்றி தான். எந்த ஒரு படத்திலும் சரி 100% தோல்விக்கு பேச்சே இல்லை தெளிவா. வெற்றி தோல்வி சகிச்சு தான், ஆனால் வெற்றி நிச்சயம் 100% எங்கள் தளபதிக்கு. தளபதிக்கோசம் நாங்கள் என்ன வேணால் கூட வந்து லெஃப்ட் ரைட்டு ஒரு பலமாக நிற்போம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்துலையும் அவர் பதிவு செய்யலை. தான் தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு ஒரே சொன்ன முதல் மாநாட்டு மேடையில் சொன்ன தகுதியும் திராணியும் இருக்குது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் அந்த தகுதியும் திராணியும் இருக்குதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். அதை தொடர்ந்து அவர் எந்த இடத்துலையும் நான் கூட்டணி வைப்பேன், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நான் ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பேன்னு எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் எடுத்து பேசினதா இல்லை. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நான் பங்கு தருவேன்றதை சொன்ன மிக தைரியமான ஒரு தலைவராக தான் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் இளைஞர் பட்டாளமும் அவரை பார்க்குது. மும்மொழி கொள்கையில வந்து மத்திய அரசு மாநில அரசு நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அண்ணா அதை இன்னைக்கு மேடையில சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க எந்த மொழி, இப்ப நான் எனக்கு வந்துட்டு ஹிந்தி வேண்டாம், எனக்கு மலையாளம் படிக்கணும் அப்படிங்கும் போது அது என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் படிச்சுக்கலாம். அதாவது எங்கள் தளபதி மட்டும் தான் சிஎம். கூட்டணிக்கு வரவங்கள நாங்கள் கூட்டணியில் பங்கு ஆட்சி தரோம் தளபதி சொல்லிடுறாங்க, மாநாட்டு சொல்லிடுறாங்க. அவர் சொன்ன மாதிரி அது நாங்கள் கூட்டணி வச்சோம்னா தளபதி சிஎம். அது 100% கன்ஃபார்ம். தளபதி மற்றவங்களுக்கு சிஎம் இது கொடுத்துட முடியும், யாருக்கு தர முடியும். அது தளபதி தானே முடிவு பண்ணணும். அவர் எனக்கு தனியாக தானே இருப்பார். ஆமாம், அவர் சிஎம். நான் ரொம்ப இதுவாக இருக்குண்ணா. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் வந்து கட்சி ஆரம்பிப்பார் அப்படி சொல்லிட்டு. இவர் படம் நடிச்சுட்டே இருப்பார், நாங்கள் ரசிகராகவே இருந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இவர் திடீர்னு படத்தை விட்டுட்டு இதுக்கு வருவாருன்னு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எப்போவுமே நாங்கள் சப்போர்ட் அவருக்கு இருக்குண்ணா. இல்லைண்ணா, இப்போ நாங்கள் சொல்ல வேணாண்ணா, நீங்கள் வரவழியே பார்த்துருப்பீங்க, பேனர்லாம் கிளிக்கிறேன். அவங்க பயத்தில் தானே அதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லைன்னா எதுக்கு அதெல்லாம் பண்ணணும் சொல்லுங்களேன். அவங்க பயத்தில் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லை எதுக்கு இவ்வளோ பேச போகிறாங்க. எதனா ஒரு ஆரம்பித்தாலும் விமர்சனம் வந்துனே தான் இருக்குது. ஒன்று ஆரம்பித்தா ஏன் அப்படி பண்ணுறாரு, அவருக்கு இது இருக்குது அது சொல்லிக்கிட்டே தானே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் தான் கன்ஃபார்ம், நாங்கள் சிஎம்னா. எதிர்ப்பு வருதுனாவே நம்ம வந்து ஒரு கரெக்டான பாதையை நோக்கி போகிறோன்னு தான் நம்ம தலைவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ தலைவர் வெற்றி நடை அதுக்கான எல்லா ஒரு இதுவுமே அவருக்கான இது வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ பெண்கள் மத்தியில் தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு? குறிப்பாக நீங்கள் ஒரு பெண்ணா அண்ணா பேசியிருக்காங்க பெண்களை பற்றி. இப்போ அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லவே இல்லை, உண்மையாகவே இல்லவே இல்லை தான். ஒரு இஷ்யூவும் நம்மளுக்கு தெரியுது, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஒரு எந்த ஆக்ஷனுமே எடுக்காத மாதிரி இருக்கு. அது அண்ணா கண்டிப்பாக எடுப்பாங்க. அது அண்ணாவும் பேசியிருக்காங்க. அதுக்காக ரொம்ப காத்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மொழியை நீங்கள் திணிக்காதீங்க. இங்கே ஹிந்தி தான் படிக்கணுங்கிறத திணிக்காதீங்க. எந்த மொழிங்கிறத அந்த மக்கள் தீர்மானிக்கட்டும், மாணவர்கள் தீர்மானிக்கட்டும் அப்படிங்கிறத அண்ணா இன்னைக்கு வலியுறுத்தினது. அதனால தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டோம்.
வெறித்தனமாக இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரியே அவர் சொல்கிற டைலாக் பாரு, வெறித்தனமாக பிச்சு உதறிட்டாரு. இதுக்கு மேலே எப்படி டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. எதிர்பார்க்கவே இல்லை. அரசியல் ரீதியாக நிறைய தாக்கங்கள் ஏற்படுத்திருக்காரு. நம்ம வந்து எல்லாருமே வந்து அரசியல் பற்றி பேச மாட்டுறாரு, சும்மா வந்து பேசிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய அரசியல் ரீதியாக 2 பேரும் ஆடுற நாடகத்தை வெட்ட வெளிச்சமாகி இருக்காரு. அதுதான் இதுல முக்கியமான விஷயமா பார்க்கணும். உண்மையா நாடகம் ஆடுறாங்க, கூட்டு கலவாணியே நாடகம் ஆடுறாங்க. இன்னைக்கு தளபதி அவர்களுடைய ஸ்பீச் எப்பவுமே தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில், அரசியல் ஆட்சியாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அதுக்கு கொஞ்சம் கூட சலசலப்பு இல்லாமல் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. சாமானியர்களுக்கு, தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குன்றது தான் பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப ஃபயராக இருந்தது. அவர் லாஸ்ட் டைம் பேசின அதே இதில் என்ன அவ்வளோ டைம் இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே அதே அந்த அளவுக்கு எஃபெக்டை உண்டு பண்ணி விட்டார். ஒரு ஷார்ட் பீரியடில் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணார். இப்போ உள்ள லேட்டஸ்ட் டாபிக் வர கவர் பண்ணிட்டார். ஸோ நாங்கள் எங்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். அண்டு அஃப்கோர்ஸ் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக நேச்சுரலி இருப்போம். பிகாஸ் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோம் இல்லையா, நேச்சுரலி எக்ஸைட்டடாக இருக்கும். தளபதி பேசின பேச்சு எங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் ஆர்வம் காட்டிச்சாக்கண்டி எனக்கு 1% குறையில. இன்னும் அதிகமாக செயல்படும் தளபதிக்காக. இன்னும் பொது சேவை நிறைய செய்வோம் நாங்கள். வருங்கால முதல்வர் எல்லாம் இப்போ சேனலில் சொல்கிறேன், வருங்கால முதல்வர் எங்கள் தளபதி தான், அவர் தான் வரணும். தீப்பொறி அனல் பறக்குது. இந்த படத்தில் கூட வரும், பீஸ்ட் படமா என்ன படம், திரை தீ பிடிக்கும், திரை வெடிக்கும், தளபதி வந்தால் கோட்டையே அதிரும்ன்ற மாதிரி அப்படி ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. அவர் பேசுகிறதுல பல விஷயம் எங்களால் காது கொடுத்து முழுசாக கேட்க முடியல. அந்த அளவுக்கு மக்களோட ஆர்ப்பரிப்பாக இருந்தது. அவர் எந்திரிச்சு நின்னாலே பொறி பறக்குது. வேற லெவல் தளபதியோட ஸ்பீச்சுனாலே சொல்லவா வேணுங்க. நாங்கள் வந்து எதிர்பார்த்து வந்தோம். அதே லெவலில் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மனநிறைவாக இருந்தது. எது பண்ணாலும் நேர்மையாக உங்களுடைய பணிகளை செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே வந்து எங்கள் பணிகள் அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் 10 பேர்த்த சேர்க்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் 100 பேர் 1000 பேர்த்த சேர்ப்போம். இனி எங்கள் பணிகள் இனி ரொம்ப தீவிரமாக நடக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. மெசேஜ் வந்து எங்களுக்கு தேவையானது வந்து அவர் கரெக்டாக கொடுத்துட்டாரு. இனிமேல் அவருக்கு தேவையானதை நாங்கள் கரெக்டாக அதை பண்ணுவோம். சூப்பராக இருந்துச்சு, செம்ம மாசு, யாரும் அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும், ஒரு அறிவு வேணும். எதையும் யோசிச்சு பேசுறாரு பார்த்தீங்களா. அதாவது மனுஷங்களுடைய வெறுப்பையும் சம்பாதிக்கல, மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுறாரு, கருத்தான விஷயங்கள் பேசுறாரு. அதை கேட்கறீங்களா? அதுதான் நான் சொல்றேன். 1 வருடம் தான் சொல்றீங்களே, ஒரு எழுச்சி வரும், அது யாராலுமே தடுக்க முடியாது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க வேணா பாருங்க, அந்த எழுச்சி வந்ததுக்கு அப்புறம் யாராலுமே தடுக்க முடியாது. வெற்றி நம்ம கொண்டாட போறோம். அண்ணா தலைவர் தான் சிஎம், அடுத்த சிஎம் நாங்கள் தான். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். எங்கள் தளபதி 2026 முதலமைச்சராக உட்கார வைப்போம். பிரசாந்த் கிஷோர், ஆதவ அர்ஜுன், ஜான் ஆதரசாமி, எங்கள் பொதுச் செயலாளர், அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், இவங்க சப்போர்ட்டோட கிளை பூத்தில் இருக்கிறவங்களோட சேர்த்து தமிழ்நாட்டில் ஆட்சி விரைவில் அமைக்கப்படும். எங்கள் தளபதி முதல்வரை வர அது யாராலையும் தடுக்க முடியும். இல்லை, 15 வருஷ உழைப்பு சார். அதாவது நம்ம எப்போவுமே வந்து வெளியே தெரிகிறது தான் இப்போ பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக இதோட ரூட் என்ன அப்படின்னா, இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வேறு தான் போட்டுட்ருக்கோம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் அது சடார்னு நல்லா வளர்ந்துடும். ஸோ அதே தான் எங்களோட நம்ம வேறு தான் இப்போ கொடுது. இப்போ 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடியே அவர் வேரை வந்து போட்டுகிட்டே இருந்திருக்காரு. விதைச்சு வேறு வளர்ந்துட்டே இருந்தது. நம்ம இப்போ வெளியே இருக்கிற செடியை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த செடி வந்து ஈஸியாக வளர்ந்துடும், அது காய்க்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ நேச்சுரலி அந்த இதில் தான் நாங்கள் இந்த காய்க்கக்கூடிய பலன் வந்து வரக்கூடிய நேரத்தில் வரோம். இந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கடவுளாக பார்த்து எல்லாம் வந்து தளபதிக்கும் கரெக்டாக அப்படி வந்துடாது. எல்லாம் சமயம் அமைஞ்சு வரும்போது தான் கரெக்டாக அவருக்கு ஒரு டைம் கரெக்டாக வருது. முக்கியமாக பிகே அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி நம்மக்கிட்ட இருக்கார். பிரசாந்த் கிஷோர் அவர் வந்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி வந்தது அப்படின்னு. பிகே வந்தால் அவர் தான் சிஎம், அதில் வர டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக இருக்குது தளபதிக்காக நாங்கள் பாடுபடுவோம். தளபதி தாங்க உயிர். இது எதிர்பார்த்தது தான் ப்ரோ. யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னு யாருமே கிடையாது. அவரே சொன்னார் இல்லைங்களா, அவர் சொல்கிற விஷயம் கெட் அவுட் மோடி கிடையாது, கெட் அவுட் டிஎம்கே கிடையாது, கெட் அவுட் ஏடிஎம்கே கிடையாது. கெட் அவுட் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள அரசியலேருந்து கெட் அவுட், அவ்வளோதானே தவிர யாரையும் கட்சி சார்பாவோ தனிப்பட்ட மனுஷன் சார்பாவோ கெட் அவுட் சொல்லலை. அதனால் அவர் சொல்கிற கெட் அவுட்டு யார் அரசியலுக்கு லாயக்கு இல்லையோ, யாருக்கு தகுதி இல்லையோ அவங்கள கெட் அவுட் பண்ணுங்கள், அதுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க தான் இன்றைக்கி கையெழுத்து இயக்கம் மூலமாக 120 மாவட்ட செயலாளர்களோட கையெழுத்தோட உறுதிமொழியோடு நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி அந்த கெட் அவுட்ன்ற மைண்ட் செட்டோடு வெளில வந்திருக்கோம். அடுத்த 2026 ஒரு கெட் அவுட் இருக்குது, அதை குடி செய்கிறோம் பார்ப்போம். எங்களுக்கு அண்ணா மாதிரி அவர், எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக அவர் இருப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மகளிரோட ஃபுல் சப்போர்ட் அவருக்காக தான் கண்டிப்பாக.
இட்ஸ் ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்றது யாருக்கு சொன்னதா நினைக்கிறீங்க? இட்ஸ் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சொன்னது. இது ஃபியூச்சர்ல வரப்போற ரூலிங் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது அது அவங்களுக்கு. கண்டிப்பா எதிர்ப்புகள் நிறைய இருக்கு. 3 பேரை செஞ்சுட்டாரு. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சீமானு. ரொம்ப கோல்ட்டா, ரொம்ப தப்பு ப்ரோ. எதிர்ப்புகள் நிறைய இருக்கு கண்டிப்பா. ஏன்னா கடந்த வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள், ஒரே எதிர்ப்பு நடிகர் அரசியல் வர்றது எதிர்க்காங்க. ஏன் எதிர்க்காங்க? அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்தாரு, கருணாநிதி ஒரு நடிகர் தான், ஸ்டாலின் ஒரு நடிகர் தான். கண்டிப்பா 2026 ஆட்சி தான். 2026 ஆட்சியே பிடிச்சிடுவோம். ஏனுங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதான். மக்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னு. இலவசங்கள் கொடுக்குறாங்க, அது போய் என்னென்ன மக்களை ஏமாற்ற வேலைகள் பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணுறாங்க. தளபதி ஸ்டேஜில் சொன்னார்ல, கேட்டிங்கல்ல. இப்போ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் வச்சு 2026 தளபதியை வந்து கண்டிப்பாக 2026 தளபதி வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் ஏனும் ஆகிய நான் பதவியேற்கும் கண்டிப்பாக நிகழும். நாங்கள் இருக்க பக்கபலமா இளைஞர்கள் இருக்கா? இளைஞர்கள் சக்தி விட வேற என்ன சக்தி இருக்கு? சாமானியன் தான் ஓட்டு போடுவான், பெரிய முதலாளிகள் ஓட்டு போடுறதில்ல. சாமானிய கியூவில் நின்று எங்கள் தளபதிக்காக 2026 சாமானியங்க நாங்கள், இளைஞர்களாகிய நாங்கள் தளபதிக்காக நாங்கள் போய் ஓட்டு போடுவோம். பணக்காரனோ இவனோ வந்து லைனில் நின்றுலாம் ஓட்டு போடுறது கிடையாது. அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். அது இனிமே வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது, அதை மற்றவங்க பண்ணுற விஷயத்த அண்ணா வந்து தட்டி கேட்பார். அதுக்கான முழுமையான அத்தாரிட்டி இருக்குது அண்ணங்கிட்ட. இனிமே வரப்போகிற பெண்களுக்கும் சரி, இனி வருகின்ற பெண் குழந்தைகளுக்கும் சரி, பாதுகாப்பானது இந்த ஆட்சிகளை மட்டும்தான் கிடைக்கணும் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக அது கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக அவர் சொல்றது வந்து மத்திய அரசு மாநில அரசு இந்த மும்மொழி கொள்கையில வந்து நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிதான் பாக்குறீங்க? கண்டிப்பாக அதுதான் நடக்குதுங்க. இப்போ நாங்கள் படித்த காலத்தில் வந்து நம்ம மொழி மட்டும் தான் எங்களுக்கு கிடச்சிது. இப்போ எனக்கு மொழியே தெரியாது, எனக்கு வராத மொழியே எனக்கு திணிக்கிறீங்கன்னா அது கஷ்டமான விஷயம் தானே. அதை தானே அவர் சொல்கிறாரு. எனக்கு தேவைன்னா எனக்கு தேவையானது எதனா ஒன்று நான் படிச்சுட்டு போவேன், அது என்னோட விருப்பத்துக்கு ஏற்றது. அது நீங்கள் மொத்தமாக எனக்கு நீங்கள் அதை தான் கொடுப்பீங்கன்னா அது தவறான விஷயம் தானே. அதை தானே அவர் கேட்குறாரு. அதை அவங்க ஏற்றுக்காமல் போகிறது அவங்களோட விஷயம். ஆனால் கண்டிப்பாக அந்த முன்மொழி கொள்கை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம். அதை அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு, அடுத்த முறை நான் வரும்பொழுது 10 மடங்கு வளர்ச்சி இருக்கணும் தாவே காப்பீடு. கண்டிப்பாக ஷூராக இருக்கும். ஒரு வருடம் தான் இருக்கு தேர்தலில், எந்த அளவுக்கு வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை இருக்கு? 100க்கு 100 வெற்றியே இதுக்கு மட்டும்தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான். கண்டிப்பா நடக்கும் சார். நாங்களே லேடிஸே இறங்குறோம் சார். ஏன்னா நாங்களாம் மகளிர் அணி தலைவிகள். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். கண்டிப்பா அண்ணனுக்கோசம் இறங்கி வேலை பார்ப்போம். இப்போ வேலை பார்க்குறோம், நைட்டு பகல் பார்க்க மாட்டோம். எங்க அண்ணனை ஜெயிக்க வைக்க வேண்டியதுதான் எங்களோட முதல் கடமை. அதுதான் எங்களுக்கு. எங்க அண்ணனை வந்து முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்ச பிறகுதான் எங்களுக்கு தூக்கமே வரும். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.